வாழ்க வளமுடன். பிப்ரவரி 25, 2024 மாசி 13. நத்தம் மாரியம்மன் கோவில், திண்டுக்கல். ஒரு நாள் பணியாளர் பால்குடத்தை கீழே வைத்துவிட்டு நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கி களைப்பு தீர படுத்து தூங்கினார். கண் விழித்த அவர் பால்குடத்தை பார்த்தார். ஆனால் அதில் பால் இல்லாமல் வெற்றுக்குடமாக இருந்தது. இதனால் அனைவரும் திகைத்தனர். உடனே அந்த இடத்தை தோண்டி பார்க்க மன்னர் லிங்கமநாயக்கர் உத்தரவிட்டார். அதன்படி அந்த பகுதியை பணியாளர்கள் தோண்டும் போது திடீரென ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கடப்பாறையால் ஓங்கி குத்திய போது பூமிக்கு அடியில் இருந்து இரத்தம் பீரிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்தது. தொடர்ந்து மண்ணை தோண்டி பார்த்தபோது கையில் உடுக்கை, சூலாயுதத்துடன் அமர்ந்த நிலையில் அம்மன் சிலை இருந்ததைக் கண்டு லிங்கமநாயக்கர் ஆச்சரியமடைந்தார். அதே இடத்தில் அம்மன் சிலைக்கு மஞ்சள் நீராட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்போது மேகம் திரண்டு பலத்த மழை மாறி பெய்தது. இதனால் மாரி அம்மன் என்று அழைக்கப்பட்டு மன்னரும் மக்களும் வணங்கத் தொடங்கினார்கள். அபிஷேக மூலிகை தீர்த்தம் நத்தம் மாரியம்மனின் அருளால் பலருடைய துன்பங்களையும் போக்கி வருகிறது. பல நோய்களை போக்கும் அபிஷேக மூலிகை தீர்த்தம் விளங்குகிறது. இன்று நத்தம் ஸ்ரீமாரியம்மன் பால்குட காட்சி. திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் தீர்த்தம் தங்கத் தோளுக்கினியலில் புறப்பாடு.